திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல சொற்களை கூறக்கூடிய அருளாளர்களுடைய அருளுரைகளையும் கேட்டு நீங்கள் நல்ல சொற்களை மற்றவர்களிடத்திலே கூறி நீங்கள் நல்லதே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஆறாம் திருமுறையிலே திருவதிகை வீரட்டானம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். இந்த பதிகம் முழுவதில் தன்னை என்ற ஒரு சொல்லை மிக அருமையாக பயன்படுத்துகிறார். தன்னை என்ற நாவுக்கரச பெருமான் சமண சமயத்திலிருந்து சைவம் சார்ந்த பின்னர் சமணர்கள் கல்லோடு பிணித்து கடலில் பாய்ச்சிய பொழுது சொற்றுணை வேதியன் என்னும் தொடங்கும் நமச்சிவாய திருப்பதிகத்தை பாடி கல்லையே தெப்பமாக கொண்டு கரை சேர்ந்து திருப்பாதிருப்புலியூர் ஈசனை வணங்கி திருவதிகை பதிவாளர்கள் எதிர்கொள்ள திருவதிகை வீரட்டானம் சேர்ந்தார். அங்கு பெருமானை வணங்கி எம்பெருமான் தன்னை அழையேன் நான் பண்டு கண்டது என்று பரிவினாலே ஒவ்வொரு பாட்டிலும் ஏழையேன் நான் பண்டு இகழ்ந்தது என்று பாடியிருத்ததினாலே இந்த திருத்தாண்டகத்துக்கு பெயர் ஏழை திருத்தாண்டகம் என்று பெயர். ஏழை திருத்தாண்டகம். திருச்சிற்றம்பலம். மூன்றாவது பதிகம். ஆறாம் திருமுறையில் இது மூன்றாவது பதிகம். திருவதிகை திருவீரட்டானம். இதில் மூன்றாவது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். முந்தி உலகம் படைத்தான் தன்னை மூவாய முதலாய மூர்த்தி தன்னை. பாருங்க, தன்னை என்ற சொல் எப்படி பயன்படும். சந்தவன் திங்கள் அணிந்தான் தன்னை தவநெறிகள் சாதிக்க வல்லான் தன்னை சிந்தையில் தீர்வினையே தேனை பாலை செழுங்கெடில வீரட்டம் மேவினானை எந்தை பெருமானை ஈசன் தன்னை ஏழையேன் நான் பண்டு இகழ்ந்தவாறே. செழிப்புடைய கெடில நதி பாயக்கூடிய திருவதிகை திருவீரட்டானத்தை உகந்து அருளியிருக்கக்கூடிய எந்தையாய் பெருமானாய் எல்லோரையும் ஆள்பவனாக உள்ள எம்பெருமான் தான். என்றைக்கும் கெடுதல் இல்லாத முதற்பொருள் அவனே. முற்பட்ட காலத்தில் உலகங்களை எல்லாம் படைத்தவன் அவனே. அழகிய வெள்ளிய பிறை சூடி அடியார்களின் தவமாகிய நெறியை முற்றுவிப்பவன் அவனே. சித்தம் முதலிய கருவிகளாலே செய்யப்படும் செயல்களினுடைய பயனாக தேனையும் பாலையும் போன்று அவன் இனியவன். கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் இனின்னு சொல்லுவார் இல்லையே திருவிடை மருதூரில்.
அப்படிப்பட்ட பெருமானை நான் ஏழையேன், பண்டு இகழ்ந்து விட்டேன், பண்டு காலத்திலே இகழ்ந்து விட்டேன் என்கிறார். இப்போ இங்கே மூர்த்திங்கிற சொல்லிருக்கே அருள் திருமேனியை உடையவன்கிற பொருளுங்க. சந்தம் அழகு, தவ நெறிகள் என்ற தவமாகிய நெறிகள், சாதித்தல் முற்றுவித்தல், அதாவது தன்னை உணர்ந்தார்க்கு, தன்னை உணர்ந்தார்க்கு தவநெறிகள் சாதிக்க வல்லான் தன். இதனாலே உணரலேன்னு சொல்லுங்க, அவரை எதுவுமே முற்று பெறாது. இவ்விரண்டனையும் மார்க்கண்டேயர் வாழ்நாள் பெற்றார். அவரையே சரணாகதி அடைந்தார். அதே நேரத்திலே அவரை உணர தக்கன் அவன் தலை இழந்தான். இந்த ரெண்டு வரலாறையும் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். தன்னை உணர்ந்தார்க்கு மார்க்கண்டேயன் வரலாறு, உணராதார்க்கு தக்கனுடைய வரலாறு. சிந்தையில் தீர்வினைன்னு சித்தம் முதலிய கருவிகளில் நீங்கும் செயல்கள், அதாவது என்னென்ன, கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல் என்று பகுதி வாய்ப்ப பல்வேறு வகைப்பட்ட நிகழ்வன. ஆகுபெயராக அதன் பயனை குறித்தது. எந்தை பெருமான் அப்படின்னா என் தந்தை, என் தந்தை என்பதன் அறிவு எந்தை, எந்தை பெருமான். ஈசன் ஐஸ்வர்யத்தை உடையவன், ஈசன் ஐஸ்வர்யம் உடையவன். பாடலை நான் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். முந்தி உலகம் படைத்தான் தன்னை, மூவா உலகம் மூவா முதலாய மூர்த்தி தன்னை, சந்தவெல் திங்கள் அணிந்தான் தன்னை, தவ நெறிகள் சாதிக்க வல்லான் தன்னை, சிந்தையில் தீர்வினை தேனை பாலை, செழும் கடில வீரட்டம் மேவினானை, எந்தை ஈசன் பெருமானை, ஈசன் தன்னை ஏழையேன் நான் பண்டே இகழ்ந்தவாறே, ஏழையேன் நான் பண்டு இகழ்ந்தவாறே. ஏழைன்னா இந்த இடத்துல அறிவில்லாமல் நான் பண்டு இகழ்ந்துட்டேன்னு பொருள். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் தாண்டகத் தேவர் அப்பர் பெருமான் பாடிய இந்த திருத்தாண்டகத்தை திருவதிகை திருவிரட்டானத்திலே வீரட்டானேஸ்வரருடைய எதிரே அமர்ந்து அவருடைய சந்நிதியிலே இந்த தோத்திர பாடல்களை எல்லாம் பாடி என்கடன் பணி செய்து கிடப்பதே என்பதற்கு ஏற்ப உழவார பணிகளையும் செய்து நாம் அனைவரும் பெருமானுடைய பேரருள் துணையினாலே வாழ்வோம், வாழ்விப்போம், மகிழ்வோம், மகிழ்விப்போம். அவனாலே அவன்தால் வணங்கி சிந்தையை மகிழ நாம் வாழ்த்துவோம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.